என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இங்கே வந்து நிறைய பேர் நிறைய பேர் நான் வந்து ட்ரேடாக பிடிக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படலை அப்படிங்கிறத வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ வந்து இங்கே மேக்ஸிமம் இங்கே வந்து ஹையர் எக்ஸ்பெக்டேஷனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட்லேருந்து 15 பாயிண்ட் டெய்லி பேசிஸில் ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரியில் எனக்கு ஸ்ட்ராட்டஜி கிடைச்சால் போதும் அப்படிங்கிறத இங்கே நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் இந்த வீடியோ. இதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கை மட்டும் பார்த்துட்டு ஃபுல்லாக பார்க்காம போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் ஒன்றுமே புரியாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. ஃபுல் வீடியோ பார்த்தாலும் மட்டும்தான் உங்களுக்கு எந்த கான்செப்டாக இருந்தாலும் புரிய வரும் அப்படிங்கிறதையும் தெளிவாக புரிஞ்சுங்க. ஓகேவா? அப்போ நான் டைம் ரொம்ப அதிகமாக வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன். பட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க. இங்கே வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பக்கமும் மூவ் ஆகக்கூடிய விஷயம். நீங்கள் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு 10 என்ட்ரி 20 என்ட்ரி இந்த என்ட்ரி கொடுக்குது அப்படின்னால இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஃபெயிலியரான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. இல்லை வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 6 என்ட்ரி 7 என்ட்ரி கொடுத்தாலே அந்த இடத்துல வந்து நம்ம ஓவராலாக என்னதான் வின்னிங் ரேஷியோ இருந்தாலும் டேக்ஸ் புரோக்கரேஜ் அது இது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லாஸ்ட்ல தான் இருப்போம். கரெக்டா? அப்போ இங்க ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு வந்து மினிமம் லிமிட்டட் என்ட்ரி வித் ஸ்டாப் லாஸ். ஏன் இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் தெளிவாக சொல்லியிருப்போம். ஒரு இது இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னா நான் ஏன் இங்கே என்ட்ரி எடுக்கணும், எதனால என்ட்ரி எடுக்கணும், ஏன் அங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எப்படி டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அது மட்டும் பத்தாது, எக்ஸ்ட்ரா ஒரு விஷயங்கள் தேவைப்படும். இந்த இன்ஸ்டியூஷன் இந்த மார்க்கெட் மூவர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க எப்படி எந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்ன மாதிரி என்ட்ரிஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறது இங்கே மெயின் கான்செப்டாக இருக்கு. ஸோ அந்த கான்செப்டோட சேர்த்து வச்சு, அதாவது இன்ஸ்டியூஷன் எப்படி ட்ரேட் எடுப்பாங்க, இதில் ரீட்டெயிலரான நம்ம எங்கே என்ட்ரி ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த வீடியோ. வந்து பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அதை பேக் டெஸ்ட் பண்ணி லைவ் டெஸ்ட் பண்ணி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது அடாப்ட் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சாங்க. குறைஞ்சது 45 நாள்ல இருந்து 90 நாள் தேவைப்படும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சாங்க. ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்பதை தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான டீட்டெயில் தான், சரியா? பட் இதோட அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஒருவேளை அந்த வீடியோ நல்லா ரீச் ஆச்சு அப்படின்னா அப்போ போடுவோம் அப்படிங்கிறத மேட்ரை சொல்லிக்குவோம். ஸோ இது வந்து ஒரு காலகட்டத்தில் நானுமே ஃபாலோ பண்ண ஒன்று தான், சரியா? எங்கேருந்து காப்பி அடிச்சதெல்லாம் கிடையாது, ஒரு இடத்துல ஃபாலோ பண்ண ஒன்று தான், முன்னாடியே இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேவா? என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத வருவோம். இங்கே பேசிக்காக எல்லாரும் எதுக்கு வராங்க? ஸ்கேல்பிங் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வராங்க. இப்போ இந்த ஸ்கேல்பிங்கை எப்படி ஒரு எமோஷனல் கண்ட்ரோலாக எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து 2 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து டே டைம் ஃப்ரேம். ஓகே, டே டைம் ஃப்ரேம் வந்து வச்சுக்க போறீங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த டே டைம் ஃப்ரேம்ல தான் என்ன பேஸில் ட்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிறத முடிவாகும். சரி, என்ன பேஸில் ட்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிறது முடிவாகும். ஸோ பேசிக்காக இப்போ இன்னைக்கு கரண்டான இது எடுக்கல, ஏன்னா நாளைக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸ் டே, அதாவது வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருக்கு அப்படின்னா வியாழக்கிழமைக்கானதை டே வந்து எடுத்துக்கிறேன். 23ஆம் ஏப்ரல் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் பண்ண போகிறது 2 விஷயம் தான். உங்களுடைய சார்ட்ல வந்து வால்யூம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். சரியா? வால்யூம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுதான் இங்கே வந்து மேஜரான ரோலை ப்ளே பண்ண போகுது. ஸோ ட்ரேடிங் வியூ சார்ட்ல, ஓகே, மோஸ்ட் ப்ராபபிலி எல்லா ப்ரோக்கர்லையும் ட்ரேடிங் வியூ சார்ட் அவைலபிளாக இருக்கு. இதில் வந்து உங்களுக்கு 4ஆவதா ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ல ஆங்கர்டு வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரி, ஆங்கர்டு வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆங்கர்டு வால்யூம் ப்ரொஃபைல் இதை வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் கமாடிட்டிலையோ இல்லை வந்து ஃபாரெக்ஸ்லையோ, அதாவது கோல்டுலையோ இல்லை வந்து கரன்சிலையோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா செஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்மகிட்ட ஒரே செஷன் தான். கரெக்டா? இப்போ வந்து இங்கே த்ரூ அவுட் 9:15 இருந்து 3:30 வரைக்கும் ஒரே செஷனாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. பட் ஃபாரெக்ஸுங்கும் போது 24 hours இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து செஷன் அப்படிங்கிற பிரேக் தேவைப்படும். ஒவ்வொரு செஷனுக்கும் நீங்கள் இதை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு செஷன் முடிஞ்ச உடனே இது பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதை வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. இந்த செஷன் நமக்கு எப்போ முடியுது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம், ஓகே, ஸோ கிளிக் பண்ணிக்கிறீங்க, செட்டிங்ஸ் போய்க்கிறீங்க. ஓகே, செட்டிங்ஸ் போய்க்கிறீங்க. செட்டிங்ஸில் வந்து ஈவெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிலே இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். ஸோ லேட்டஸ்ட் நியூஸ் அதில் வந்து இப்போ நார்மலாக இப்போ நிஃப்டிங்கிறதுனால இல்லை, இப்போ நீங்கள் உங்களோட இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கும். ஸோ செஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த செஷனை டிக் மார்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த செஷனில் எப்போ பிரேக் அவுட் ஆகுது, இந்த செஷன் எப்போ முடியுது அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடும். ஓகே, அப்படி வரல அப்படின்னா அந்த டீட்டெயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். பட் நம்ம கான்செப்ட் வந்துடும். சரியா? இந்த ஆங்கர்டு வால்யூம் ப்ரொஃபைல், சரி, இந்த ஆங்கர்டு வால்யூம் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி போகிறீங்க. ஸோ ப்ரீவியஸ் டே உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். நீங்கள் கரண்ட் டேக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு போடுங்க. இதோட லோ இருக்கு இல்லைங்களா? இந்த லோவில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிளிக் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு லைன் கிரியேட் ஆகும். ஒரு இந்த சைடில் ஒரு வால்யூம் ப்ரொஃபைல் மாதிரியே ஒரு விஷயம் கிரியேட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு போய்க்கிறீங்க. ஓகே, 5 minutes டைம் ஃப்ரேம் போய்க்கிறீங்க. ஒரு நிமிஷம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, 5 minutes டைம் ஃப்ரேம் போய்க்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இதோட இருக்கிறதுலே லோயஸ்ட் லெவல், சரி, இருக்கிறதுலே லோயஸ்ட் லெவல் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து
லைன் அப்படிங்கிறத நீங்க போட்டுக்கணும். சரி, இது இந்த வால்யூம் ப்ரொஃபைல இருக்கிறதுல ஒரு இடத்துல லோவா இருக்கு தெரியுமா, அந்த இடத்துல வந்து நீங்க லைன் அப்படிங்கிறத போட்டுக்கணும். ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு லோவா இருக்கு கரெக்டா. ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த டேக்கான ரெசிஸ்டன்ஸ். சரியா. ஸோ பேசிக்கா இங்க அப்படிங்கிறது எனக்கு லோவா இருக்கு கரெக்டா, இந்த இடத்துல இருக்கு. ஸோ இடையில நீங்க ரன்னிங்ல இருக்கும்போது இந்த இடத்துலயும் இருந்திருக்கலாம். ஓகே, இந்த இடத்துலயும் எனக்கு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு நீங்க லைவ்ல பார்த்தா தான் இது புரியும். நான் லைவ்ல ஓடும் போது இது மாறுபடும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. அப்ப இந்த இடத்துலயும் எனக்கு ஒரு லைன் இருக்கும் கரெக்டா. அப்ப 3 லைன் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சது. இதுல வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகே, எப்பெல்லாம் இந்த லைனுக்கு மேல, ஓகே, இந்த 3 லைன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகுதோ மார்க்கெட்டு, அப்ப வந்து மேல ஓப்பன் ஆகிறப்ப நீங்க வந்து பை என்ட்ரியும், இல்ல கீழே ஓப்பன் ஆகிறப்ப நீங்க வந்து செல் என்ட்ரியும் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இதை வந்து நீங்க எங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நிஃப்டி இண்டெக்ஸ்லாம் பண்ணக்கூடாது. எதுக்கு இண்டெக்ஸ்ல பண்ணக்கூடாது? இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வால்யூம் அப்படிங்கிறது கிடையாது. என்ன ராகுல் புதுசாக சொல்றாங்க, இண்டெக்ஸ்ல எப்படி வால்யூம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா, இண்டெக்ஸ்ங்கிறதுல வால்யூம் கிடையாது. நிஃப்டியோட ஃபியூச்சர்ல தான் வால்யூம் இருக்கும். பட் நம்ம ஆப்ஷன்ல தான் ஸ்கேல்பிங் பண்ண போறோம் கரெக்டா. அதிகபட்சமாக போனால் ஸ்கேல்பரோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக குவான்டிட்டி போட்டு மினிமம் ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் ஒரு இது இல்லாம, ஒரு டென்ஷன் இல்லாம எடுத்துடணும் அப்படிங்கிறது தான் கணக்கு கரெக்டா. அப்ப நீங்க இதுல ஏதோ பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்ல தான் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு. என்னைக்குமே ஸ்கேல்பரான நம்ம, சரியா, ஸ்கேல்பரான நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மள நீங்க சரியா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எப்பவுமே இந்த மணி ரொம்ப டீப் இந்த மணியா போயிடாம ஸ்லைட் இந்த மணியா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது காலா இருக்கிற பட்சத்தில் 23,800 புட்டு, சரியா, 23,800 புட்டு, சாரி 23,800 காலு. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா சரியா 23,900 புட்டு, சரியா, 23,900 புட்டு, அதாவது உங்களுடைய அர்த்த மணி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நெக்ஸ்ட் உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் புட்டில் உங்களுக்கு போட்டு காமிச்சிடறேன். இப்போ புட்டை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பாருங்க, வால்யூம் ப்ரொஃபைல் ஆல்ரெடி கீழே இருக்கு. ஓகேவா, நான் டேட் டைம் ஃப்ரேமோட லோ, சரியா, டேட் டைம் ஃப்ரேமோட லோ வந்து மார்க் பண்ணிக்க போறேன். இந்த இருக்கு, சரியா, இந்த இருக்கு, நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, நான் மார்க் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு லைன் வந்துருது கரெக்டா. இப்போ வந்து நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு அங்கே பார்க்கும்போது, ஓகே, உங்களுக்கு அங்கே பார்க்கும்போது என்னாச்சு, உங்களுக்கு வந்து செல் என்ட்ரி அப்படின்னு கிடைச்சிச்சு. அதே மாதிரி இங்கே புட்ல என்ட்ரி வந்திருக்கான்னு கேட்டிங்களா, அதாவது நான் ஃப்ரைடே சொல்கிறேன், புட்ல என்ட்ரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புட்ல என்ட்ரி இருக்கு. என்ன கண்டிஷன், இந்த லைனுக்கு மேலே அப்படிங்கிறது எனக்கு ஓப்பன் ஆகணும் கரெக்டா. மேலேங்கிறது ஓப்பன் ஆகணும். என்னுடைய லோயஸ்ட் லெவல் பாயிண்ட் ஆஃப் வியூ எங்கே இருக்கு, இங்கே இருக்கு கரெக்டா. அதே மாதிரி இங்கே லோயஸ்ட் லெவல் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஓகே, இங்கே தான் லோயஸ்ட் லெவல் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ எனக்கு வந்து இடையில எங்கேயுமே இல்லை, இங்கே ஒரு இடத்துல இருக்கு கரெக்டுங்களா. இங்கே ஒரு இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ நான் 3 லைன் அப்படிங்கிறது இதில் போட்டேன் கரெக்டாக. 3 லைன்ங்கிறத போட்டேன். எப்போல்லாம் இதுக்கு மேலே கேண்டில் ஓப்பன் ஆகுதோ அப்போ எனக்கு என்ட்ரி எடுக்கலாம். சரியா, என்னோட டார்கெட் அப்படிங்கிறது வந்து ஓகே ஃபர்ஸ்ட் லைன், அதாவது எனக்கு மேலே எங்க லைன் இருக்கோ அந்த இது ஃபர்ஸ்ட் லைனு. ஒருவேளை அந்த லைனுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இதுங்கிறது என்னுடைய செகண்ட் டார்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சாங்க. பட் இதில் நம்ம டேரக்டாக பிளைண்டாக வந்து மேலே ஓப்பன் ஆகிறப்பெல்லாம் என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கக்கூடாது. அங்கே தான் ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ இங்கே பாருங்க, எனக்கு வந்து மேலே தான் ஓப்பனிங், சரியா. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து எனக்கு மேலே தான் ஓப்பனிங் இந்த இடத்துல, சரியா. பட் நான் இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு மார்க்கெட் மேலே மூவ் ஆயிருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு எஸ்எல் அடிக்கல. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், ஓகே இருங்க நான் மார்க் பண்ணி காமிச்சிடறேன். இந்த இடத்துல, சரி, அந்த இடத்துல எனக்கு எஸ்எல் அடிக்கல. பட் இருந்தாலும் நான் வந்து நான் மேலே மூவ் ஆகும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, சரியா, மேலே மூவ் ஆகும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அது மேலே மூவ் ஆகலை, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கீழங்கிறது தான் வந்திருக்கு, சரியா, கீழங்கிறது தான் வந்திருக்கு. இந்த என்ட்ரி எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே தான் உங்களுக்கு மேஜர் பார்ட்டை ப்ளே பண்ண போது நம்மளுடைய வால்யூம் அப்படிங்கிற ஒரு விஷயம், சரியா. வால்யூம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன கணக்கு அப்படின்னா, அது கேண்டில் மேலேயும் ஓப்பனிங்கில் இருந்திருக்கணும் ஒன்று. ரெண்டாவது கண்டிஷன், ப்ரீவியஸ் கேண்டிலோட அந்த வால்யூம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். இப்போ பாருங்க, இது ஓப்பன் ஆகும்போது கரெக்டாக அதோட வால்யூம் இருக்குது. இப்போ அடுத்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, எனக்கு அதோட வால்யூம் அதோட இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா அதோட இன்க்ரீஸ் ஆகல. அப்போ இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்க. பட் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா பாருங்க, எனக்கு இது பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல எனக்கு வால்யூம் கிரியேட் ஆகுது. இந்த இடத்துலையுமே நான் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய வால்யூம்ங்கிறது டவுன்ல இருக்கு, சரி, அப்ல இல்லை. இருந்தாலும் மார்க்கெட்டுங்கிறது மூவ் ஆயிருக்கு. அப்போ எனக்கு இது ஃபேக் என்ட்ரி தான். இந்த என்ட்ரி நான் எடுக்கக்கூடாது. ஸ்கேல்பிங் இல்லை பிரதர், நல்லான பிரதர் போயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஒரு செட்டப்ல 10 என்ட்ரி கொடுத்தாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டான எது என்ட்ரியோ அந்த என்ட்ரி மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. நான் உங்களுக்கு இந்த கால் ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் கிளியராக புரியும். பட் இதே எனக்கு இந்த இடத்துல பாருங்க, எனக்கு வால்யூம்ங்கிறது ரேஸ் ஆயிருக்கு கரெக்டாக. வால்யூம்ங்கிறது ரேஸ் ஆயிருக்கு. அடுத்த கேண்டில் இதோட வால்யூம் அதிகமாக இருக்கு. அப்போ நான் இந்த கேண்டில் என்ட்ரி போடலாம், சரி, இந்த கேண்டில் என்ட்ரி போடலாம். ஸோ இதோடைய ப்ரீவியஸ் ஸ்விங் என்னவோ அந்த லோ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அதை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு 1:2 அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எடுத்துகிட்டு போகலாம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஒரு என்ட்ரி தான், ஓகே, எனக்கு இந்த ஒரு என்ட்ரி தான் இருந்திருக்கும். எனக்கு 1:2 இருந்திருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க. 1 மணி அப்படிங்கிறது தான் கான்செப்ட்ல என்ட்ரி, சரியா. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் எத்தனை என்ட்ரி கிடைச்சாலும் நீங்கள் இந்த செட்டப்பில் வந்தால் மட்டும் எடுக்கலாம். இது மாதிரி நான் புட்டுக்கும் உங்களுக்கு போட்டு காமிச்சிடறேன். சரி, நான் வச்சிருக்கிறது 23,800 போட்டு சொன்ன மாதிரியே டே அப்படிங்கிறத வச்சுக்கிறேன்.
சரியா, டேங்கிறத வச்சுக்கிறேன். எனக்கு வந்து நான் வந்து டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, லோ வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, லோவாக மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு இது கிடச்சிருச்சு, கரெக்டாக எனக்கு ஒரு இது கிடச்சிருச்சு. அதுமாதிரி எனக்கு வால்யூம் அப்படிங்கிறது தேவைப்படுது, கரெக்டாக வால்யூம்ங்கிறது தேவைப்படுது. எடுத்துட்டேன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாற்றிட்டேன். ஓகேங்களா, மல்டி டைம் ஃப்ரேம் தாங்க யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருங்க வரேன், இதை நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் ஜூம் பண்ணிக்கிறேன். எனக்கு லோயஸ்ட் வால்யூம், ஓகே, லோயஸ்ட் வால்யூம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எங்கே கிடச்சிருக்கு, இங்கே இருக்குது. கரெக்டுங்களா, கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல வச்சு வரைஞ்சாலும் ஓகே தான். ஓகே, இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதில் லோயஸ்ட் வால்யூம் வந்து எனக்கு எங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. கரெக்டாக இங்கேயும் இருக்குது லோயஸ்ட் வால்யூம். ஸோ அதேமாதிரி எனக்கு கடைசியாக எண்ட் ஆஃப் வால்யூம் வந்து இங்கே தான் இருக்குது. கரெக்டாக இங்கே தான் இருக்குது. அதுக்கு கீழே வால்யூம் இல்லை அப்படிங்கிறதுல புரிஞ்சுங்க. எதுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த லெவல்ஸில் தான் மோஸ்ட் ப்ராபபிலி ப்ரீவியஸ் டேஸில் இன்ஸ்டியூஷன் இந்த லெவல்ஸில் தான் அக்குமுலேட் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். அப்போ எனக்கு என்ட்ரி அப்படிங்கிறது எங்கே கிடச்சிருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது வெள்ளிக்கிழமை புட்டு ஒரு நிமிஷங்க, அதாவது வேக்குது, அதனால தண்ணி பட்டதுனால மவுஸ் ஒர்க் ஆக மாட்டேது, வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. நான் ஃபேனை போட்டுட்டு உட்காந்து வீடியோ போட்டால் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா ஃபேன் சத்தம் தான் கேட்கும், நான் பேசுகிறது சும்மாவே கேட்காது. ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கோவச்சிக்காமல் ஹோல்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, எனக்கு இங்கே ஓப்பனிங் தான், கரெக்டாக எனக்கு இங்கே ஓப்பனிங் தான். வால்யூம்ங்கிறது எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எனக்கு அடுத்த கேண்டில் அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ எனக்கு இது என்ட்ரி, எனக்கு இந்த லைன், அதாவது ப்ளூ லைனுக்கு கீழே வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 219 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து எனக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும். 220ன்னு வச்சுக்கோம். என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 191, கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்டு. ஸோ எனக்கு மேலே போனது என்னோட டார்கெட் வந்து 50 பாயிண்ட்ல இருந்து 60 பாயிண்ட், 1:2 வச்சுக்கலாம், கரெக்டாக 60 பாயிண்ட் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். 261 வரைக்கும் எனக்கு போயிருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் எனக்கு கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் அது நல்ல என்ட்ரி தான். அப்போ தெளிவாக புரிஞ்சுங்க எப்படி நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும், எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. பேசிக்காக நீங்கள் ஸ்விங் லோவாக கன்சிடர் பண்ணிங்கன்னா இதுதான் அதோட ஸ்விங் லோ, பட் இது கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ இங்கேயும் இதுதான் கணக்கு, சரி, 1:2 அப்படிங்கிறது தான் கணக்கு. 1:2 அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி ஒரு பர்ஃபெக்டான மெத்தடில் ஸ்கேல்பிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரான என்ட்ரி கிடைக்கும். இதை டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வால்யூம்ங்கிறத வந்து நிறைய பேர் இங்கே செக் பண்ணுறதே இல்லை. ஸோ எப்போல்லாம் வந்து இந்த வால்யூம் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. எங்கே பாருங்களா, இங்கெல்லாம் வந்து அது எல்லாமே ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோக்கு முந்தின வீடியோ இந்த வால்யூம் எப்படிலாம் யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, பிட் அண்ட் டாஸ்க்னா என்ன அப்படிங்கிற வீடியோ வந்து டீட்டெயிலாக போட்டிருப்போம். அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணால் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.